Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேளையிலே நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கேட்டதை கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? நல்லா பாருங்க, ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஜெபத்தில் எதை புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கேட்கிறது வேற, புலம்புறது வேற. பாருங்களேன், உங்களை பார்த்து உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து, அம்மா எனக்கு டிஃபன் கொடுமா அப்படின்னு சொல்றது அது வேற. யார் எனக்கு டிஃபன் கொடுப்பா, எனக்கு பசி எடுக்குது, யார் எனக்கு கொடுப்பா, யார் எனக்கு எடுத்து வந்து வைப்பா அப்படின்னு உங்க பக்கத்துல போகும்போதும் வரும்போதும் பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கோவம் வராதா? ஒரு அம்மா இருக்கிறேன், நான் செய்ய மாட்டேன்னா, ஒரு அப்பா இருக்கிறேன், நீ கேட்டதை கொடுக்க மாட்டேன்னா, அதுக்கு பதிலாக புலம்பிக் கொண்டு இருக்கிறிய, இப்படி பேசிட்டே இருக்கிறிய அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளை அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நல்லா பாருங்க, வசனம் சொல்லுது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். புலம்புகிறவன் கிடையாது, புலம்புகிறவன் கிடையாது. கேட்கிறவங்க, எனக்கு தாங்க, பசிக்குது, எனக்கு இது வேணும், எனக்கு அந்த சைக்கிளை வாங்கி தாங்க, பைக் வாங்கி தாங்க, இல்லை நான் அந்த காலேஜ் போகணும், எனக்கு ஒரு அப்பா கிட்ட புள்ள எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவார்? அப்பா கொடுப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா புலம்புனா, நச்சரிச்சா கோவம் தான் வரும். ஆமா தானே? பாருங்க, அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, பொல்லாதராய் இருக்கிற நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது, நான் ஒரு விஷயம் கடைக்கு போயிருந்தேன். அப்போ நான் தூரத்துல இருந்து ஒரு நபரை பார்த்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தார், அவரால் நிற்கவே முடியல, ரொம்ப தள்ளாடி கொண்டு இருந்தார். அவர் பாருங்க, அவர் அவருடைய பிள்ளையோட வந்திருந்தார். அந்த பிள்ளை அங்கிருந்து விலையுயர்ந்த ஒரு சாக்லேட்டை கேட்குது. அந்த கடைக்காரன் அந்த பிள்ளைய அந்த குடிக்கார தகப்பனையும் உதாசீனப்படுத்துறான். போ போ, இங்கேருந்து நிற்காத, போ 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 அப்படின்றான். அந்த பிள்ளை அப்பா கிட்ட, அப்பா எனக்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுங்கப்பா, அந்த சாக்லேட் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவ பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த குடிக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கடைக்காரனை பார்த்து பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு, அவர் அந்த லுங்கி கட்டிட்டு இருந்தாரு, அந்த லுங்கியை தூக்கி அந்த பாக்கெட்டுக்குள்ள கையை வச்சு பணத்தை எடுத்து, பத்தியா என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு பத்தியா, சொல்லி போடலாமா சொல்லி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பணத்தை எடுத்து காட்டுறாரு. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு காட்டி, என்கிட்ட பாரு எவ்வளோ பணம் இருக்குது பாரு. என் புள்ள கேட்குறான், நீ கொடுக்க மாட்டியான்னு பணத்தை தூக்கி விசாரிச்சாரு. உடனே அந்த கடைக்காரரு அந்த பணத்தை எடுத்துட்டு ஒரு நல்ல காஸ்ட்லியான சாக்லேட் அந்த பிள்ளை என்ன கேட்டுச்சோ அதை எடுத்து கொடுத்துட்டாரு. பாருங்க, அந்த குடி நிலைமையில தன்னுடைய மைண்ட் சரியா வேலை செய்யாத போதையில இருக்கிற அந்த குடிக்காரரு ஸ்டேபிளா நிக்க முடியல, மைண்ட் கான்சியஸா இல்லை, சுயநல இல்லாத இருக்கிற அந்த குடிக்காரரு தன் பிள்ளைக்கு பெஸ்டான சாக்லேட்டை வாங்கி கொடுக்கிறாருன்னா பரலோகத்தில் இருக்க தகப்பன் நல்லது செய்வார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதுதான் வசனம் சொல்லுது. பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில் ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் தரார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார், கேட்டதை கொடுக்க போறார். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயம் கொடுக்க போறார். ஏன்னா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? பொல்லாதவராய்க்கிற நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க தகப்பன் நல்லதை தருவது அதிக நிச்சயம். அதிக நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். அது நிச்சயமா ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே,
ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எத்தனையோ ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேற கர்த்தர் கிருபை பாராட்டியார்களும் இப்பொழுதும் இடத்துல கேட்கிறோம். பரலோக தகப்பன் ஆண்டவரை நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவரீர், உங்களுடைய சமூகத்தில் அன்பு பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். அப்பா, சுகத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளிட்டு தருவீராக. பண தேவைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பண தேவை ஆண்டவரை சந்திப்பீராக. என் தேவரீர், இப்பொழுதே ஒரு வல்லமை அவள் சூழ்நிலையில் இறங்கட்டும். அப்பா ஆண்டவரே, தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, வேலைக்காய் ஜெபிக்கிறவர்கள், திருமணத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. என்னென்ன கேட்கிறார்களோ அதை கட்டளெடுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய உம்முடைய பிள்ளைகள், நீங்க தானப்பா சொன்னீங்க, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பொல்லாதரா இருக்கிற நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நல்லது தருவார் என்பது அதிக நிச்சயம் சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சாட்சி எழுப்பி தாரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கேட்டதை பெற்றுக்கொண்டுட்டீங்க. உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்